السلام عليكم ورحمة الله. ورحمة الصلوات عليه. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله والصلاة والسلام على رسول الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وربك يخلق ما يشاء ويختار ما يشاء ما كان لهم الخيرة سبحان الله وتعالى عما يشركون. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما. الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாமும் சாந்தியும் எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலாமும் சாந்தியும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய நாட்டப்படி இந்த புனிதமிக்க இந்த மக்கா நகரத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பதை போன்று நாளை மறுமையில் உயர்ந்த சோனம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் படைக்கப்பட்டவைகளில் ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் சிறந்தவைகளாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ مَا يَشَاءُ. அல்லாஹ் தான் படைத்தவையிலிருந்து ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சிறந்தவையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் 7 வானத்தை படைத்திருக்கிறான். அந்த 7 வானங்களிலும் 7வது வானத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அதிலே பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை இல்லத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எப்படி உலகத்திலே காபாவை நாம் சுற்றி வருகிறோமோ அதை போன்று அந்த 7வது வானத்தில் அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய அந்த இறை இல்லத்தை மலக்குமார்கள் என்ன செய்கிறார்களாம்? தவாஃப் செய்கிறார்களாம். அந்த இறை இல்லத்திற்கு உள்ளே ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் இன்றைக்கு நுழைந்து விட்டால், அவர்கள் வெளியிலே வந்து விட்டால், கியாமத் நாள் வரைக்கும் இன்றைக்கு சென்றவர்கள் செல்ல முடியாதாம். அப்ப மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அல்லாஹ் மலக்குமார்களை எண்ணிக்கை இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் அந்த படைக்கப்பட்ட மலக்குமார்களிலிருந்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? சில மலக்குமார்களை அல்லாஹ் சிறந்த மலக்குமார்களாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை கொண்டு வரக்கூடிய ஒரு மலக்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார்.
இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து என்ன செய்திருக்கிறான்? சூர் ஊதக்கூடிய ஒரு மலக்காக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து அவைகளிலிருந்து சிலர் மலக்குமார்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதை போன்று உலகத்தில் எத்தனையோ பள்ளி வாயில்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒரு சிறப்புக்குரிய ஒரு பள்ளியாக இறை இல்லமாகிய காபாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத்தன் முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். மனிதர்களுக்காக வேண்டிய முதலில் அமைக்கப்பட்ட ஒரு இறை இல்லம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான். ஹுதல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்பதாக கூறிவிட்டு ஃபீஹி ஆயாத்துன் வ பையினாத்துன், அல்லாஹ்வுடைய இறை அத்தாட்சிகள் நிரம்பி கிடப்பதாக அல்லாஹ் தனது வான்மறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறான். ஆக கண்ணியமிக்க ஹாஜிகளே, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து எத்தனையோ இறை இல்லங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு சிறந்த ஒரு இறை இல்லமாக அல்லாஹ் காபத்துல்லாவை அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அபீதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்த், முதல்ல பூமியில் அமைக்கப்பட்ட இறை இல்லம் எது என்பதாக கேட்கிறார்கள். யார் கேட்கிறாங்க? அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால அல் மஸ்ஜிதுல் ஹராம், முதலில் உலகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு இறை இல்லம் என்று சொன்னால் அது காபா தான். மீண்டும் அவர்கள் கேட்டார்கள், இரண்டாவதாக அமைக்கப்பட்ட இறை இல்லம் எது என்பதாக. அதற்கு சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் அக்ஸா என்பதாக சொன்னார்கள். இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள இடைப்பட்ட வருடங்கள் கால 40 சனா, 40 வருடங்கள் என்பதாக சொன்னார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சமயத்துல முதலில் அல்லாஹ் பூமியை உண்டாக்கக்கூடிய இடமாக இருந்த இடம் காபாவுடைய கீழ்ப்பகுதி தான். உலகத்தை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? இந்த காபாவை மலக்குமார்கள் மூலியமாக அல்லாஹ் கட்ட வைக்கிறான். கட்ட வைத்து இந்த மலக்குமார்கள் தான் முதலிலே தவாஃப் செய்கிறார்கள். சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இங்கு இறக்கப்பட்டார்கள். ஆதம் நபி அவர்கள் முதலாக என்ன செய்கிறார்கள்? இந்த இறை இல்லத்தை தவாஃப் செய்யக்கூடிய சமயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தவாஃபை செய்து முடித்த பிறகு மலக்குமார்கள் கேட்டார்களாம், யா ஆதம் அன்த அவ்வலுல் பஷர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்துல முதல் மனிதர். ஆனால் முதல்ல நீங்க தவாஃப் செய்ய கிடையாது. காபாவை நாங்கள் தான் கட்டினோம், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நாங்கள் தான் முதலில் தவாஃப் செய்தோம். அப்ப முதல்ல தவாஃப் செய்த நீங்க இறை இல்லத்தை தவாஃப் செய்யக்கூடிய சமயத்துல என்ன ஓதினீர்கள் என்பதாக கேட்டார்களாம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் வைத்தார்களாம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்ப மலக்குமார்கள் பதில் வைத்தார்களாம், யா ஆதம், நீங்க சரியா சொன்னீங்க, ஃபயஸீது பிஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தைகளையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், யுஹ்யி வ யுமீது பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாக இதையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்களாம். இன்றைக்கு நம்ம தவாஃப் செய்யக்கூடிய சமயத்துல பெரிதாக ஒரு துஆக்களை நாம் கேட்க வேண்டும், திக்ருகளை செய்ய வேண்டும் என்பதில்லை. மலக்குமார்களும் ஆதம் நபியும் ஓதிய இந்த கலிமாவை மட்டும் நான் ஓதினாலே என்ன செய்யும்? போதுமானதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிகளே, நாம் ஒரு இடத்திற்கு நம்ம செல்கிறோம், ஒரு ஊருக்கு வெளியூருக்கு நம்ம செல்கிறோம், ஒரு சுற்றுலா தலத்திற்கு நாம் செல்லக்கூடிய சமயத்துல செல்வதற்கு முன்பதாக நாம் என்ன செய்கின்றோம்? அந்த இடத்தினுடைய சிறப்புகள் என்ன, அங்கு எங்கு சென்று நாம் தங்கலாம், அங்கு என்ன சிறந்த உணவுகள், அந்த ஊர்ல எது பிரபலியமானவை என்பதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம்? அந்த வெளியூர் சுற்றுப்பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம். உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போறோம் அல்லது கொடைக்கானலுக்கு போறோம், ஏதாவது ஒரு இடங்களுக்கு போகக்கூடிய சமயத்துல எல்லாவற்றையும் முன்கூட்டியே நம்ம என்ன செய்கிறோம்? தெரிந்து வைத்துக் கொண்டுதான் அந்த இடத்திற்கு குடும்பத்தோட போகிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய இந்த பயணங்கள் எல்லாம் உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கலாம்.
ஆனால் மறுமைக்கு ஏதாவது ஒரு பயன் அளிக்குமா, நன்மை அளிக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஒரு குற்றாலத்திற்கு அல்லது ஒரு ஊட்டிக்கு போறோம், ஊட்டிக்கு போய் ஒரு சந்தோஷமா 2-3 நாட்கள் அல்லது ஒரு 10 நாட்கள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதன் காரணமாக நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பயனளிக்குமா, மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது நன்மை அளிக்குமா என்று கேட்டால் இல்லை. மாறாக உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை தரலாம் அல்ல, நன்மையான ஒரு பயணம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஷத்து ரிஹால இல்லா இலா ஸலாஸத மஸாஜிதின். அதிக நன்மையை நாடி நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் 3 பள்ளிவாசல்களுக்கு செல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப 3 பள்ளிவாய்கள் அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் முதலில் மஸ்ஜிதுல் ஹராம், இந்த காபா இருக்கக்கூடிய இடம்தான் அதிக நன்மையை தரக்கூடிய பள்ளிவாசல். இரண்டாவது பள்ளிவாசலை பற்றி சொன்னார்கள், அல் மஸ்ஜிது நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவி. மூன்றாவது சொன்னார்கள் பைத்துல் முகத்தஸ் என்பதாக. கண்ணியமிக்க ஹாஜிகளே, அப்ப அதிக நன்மையை நாடித்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம், இங்கு நாம் வந்திருக்கிறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது. மக்காவுக்கு எல்லாரும் போனாங்க, நாமும் மக்காவுக்கு போகணும். போய் வரக்கூடிய சமயத்துல அட்டை பட்டியாக கட்டிக்கொண்டு சாமான்களை வாங்குவதற்காக வேண்டி நம்ம வரவில்லை. நம்ம வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, இபாதத், வணக்கத்தை புரிவதற்காக வேண்டி, இறை இல்லத்தை நாம் தவாப் செய்வதற்காக வேண்டி உம்ரா செய்யக்கூடிய ஒரு நோக்கத்திற்கு மட்டும்தான் நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளவு காசுகளை செலவு செஞ்சு வந்திருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பணங்களும் காசுகளும் மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக இபாதத்துக்களை செய்வதில் தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு நமக்கு அருகாமையில் ஒரு ஹோட்டலை கொடுத்திருக்காங்க. இந்த ஹோட்டல் எல்லாம் நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கு, தங்குவதற்கு, தூங்குவதற்கு அல்ல, இரவு நேரத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்கும் குளிப்பதற்கும் உண்டான ஒரு இடம் தான் இந்த ஹோட்டல். அதே போன்று உங்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய வீட்டுல நீங்கள் விதவிதமாக ருசியாக சமைத்து சாப்பிடலாம். ஆனால் இங்கு உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை நபர்களுக்கு ஒரு உணவை கொடுக்கக்கூடிய சமயத்துல ஏதாவது சிறிய ஒரு குறையிலும் இருக்கலாம். வீட்டுல சமைக்கக்கூடிய சமயத்திலே சில சமயங்கள்ல நம்ம அறியாமல் உப்பும் அதிகமாகிவிடும், சில சமயங்கள்ல காரமும் அதிகமாகிவிடும். ஆனால் இங்கு அது ஏதாவது ஏற்படக்கூடிய சமயத்துல பழக்கமாக ஏதாவது ஏற்படலாம். ஆனால் இங்கு நம்ம சொகுசாக தூங்குவதற்கு, உண்ணுவதற்காக வேண்டி நாம் வரவில்லை. வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்பது இபாதத்தாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு, வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இபாதத்துடைய நோக்கம் மட்டும் இருந்தால் அவர் படுக்கக்கூடிய இடம் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். கொடுக்கக்கூடிய உணவில் ஏதாவது குறைகளும் இருந்தால் அதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்பது என்ன, நம்ம இபாதத்துக்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ ஒரு 9 நாள் 10 நாள் இருக்கக்கூடிய சமயத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயல்களும் இபாதத்துடைய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் யாருடைய அழைப்பை கேட்டு நீங்க வந்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் அல் ஹாஜ் வல் முஅத்தமர் வஃதுல்லாஹ் தஆஹும் ஃபஅஜாபூஹு வ ஸஅலூஹு இன்தல்லாஹி ஃபஅதாஹும். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடிய மனிதனும், ஹஜ் செய்யக்கூடியவர்களும், உம்ரா செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்பஷாரத்துக்கு மூலியமாக வந்திருக்கலாம். ஆனால் யாருடைய அழைப்பை கேட்டு வந்தீர்கள்? அல்லாஹ் தான் உங்களை அழைத்தான், வேறு யாரும் அழைக்க கிடையாது. அல்லாஹ்வுடைய அழைப்பு இல்லாமல் இந்த பூமிக்குள்ள நீங்க வர முடியாது. உலகத்துல எத்தனையோ மக்களிடத்துல காசு, பணம், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், உங்களை விட வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்க, ஏன் உம்ரா செய்யுன்னு சொன்னால் சொல்வார்கள், எனக்கு வேலையாக இருக்கிறது, என் தொழிலை விட்டுட்டு வர முடியல, என் வியாபாரத்தை பார்த்துக் கொள்ள யாரும் என்பதாக சொல்வார்கள். அதுவல்ல காரணம், அல்லாஹ் அவர்களை நாடவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் வர முடியவில்லை. எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். சாதாரணமாக இட்லி சுட்டு விற்கக்கூடிய பெண்களை பார்த்திருக்கிறோம், இடியப்பம் விற்கக்கூடிய பெண்களை பார்த்திருக்கிறோம், சிறிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். இவரெல்லாம் எப்படி வந்தாங்க? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த புனிதமிக்க பூமிக்குள்ள வர முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை என்ன செய்திருக்கிறான், நாடி இந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறான் சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஆகையால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான்
தான் இந்த புனிதமிக்க பூமிக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமிக்க ஹாஜிகளே, இப்ப நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னால் ஊரில் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் ஒரு நன்மை கூலியை கொடுக்கிறான். இங்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் இபாதத்திற்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரட்டிப்பான கூலிகளை வழங்குகிறான். முதாஅஃபத்துல் அஜ்ர் என்பதாக சொல்வார்கள். இரட்டிப்பான கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். இப்ப நம்ம ஊர்ல உதாரணத்துக்கு நாம் ஒரு தொழுகையை தொழுதால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி 27 மடங்கு தான். இப்ப ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறார். ஒரு மாதத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார்? 150 முறை என்ன செய்கிறார்? தொழுகிறார். இப்ப அதே போன்று வருடத்தை எடுத்துக்கொண்டால் 1800. ஒரு 10 வருடத்திற்கு ஒரு மனிதர் தொழுதால் 18,000 தொழுகைகளை தொழுகிறார். அதே போன்று 50 வருடங்களை தொழுதால் 90,000 தொழுகைகளை தொழுகிறார். 90 அந்த நன்மைகள். ஆனால் ஒரு மனிதர் இந்த ஹரமிலே ஒரு முறை தொழுதார் என்று சொன்னார். ஒரு முறை தொழுதால் அவருக்கு 1,00,000 தொழுகையில் தொழுத நன்மை கிடைக்கிறது. அப்ப ஊர்ல தொழுத நன்மைக்கும் இங்கே நாம் செய்யப்படக்கூடிய ஒரு தொழுகைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரட்டிப்பான கூலிகளை வழங்குகிறான். ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மைகள் என்பதாக நாம் என்ன செய்கிறோம்? நாம் காணுகின்றோம். கண்ணியமிக்க ஹாஜிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய நோக்கமே நாம் இபாதத்துடைய நோக்கத்தில் நம் தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த புனிதமிக்க பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இங்கு வந்த பிறகு நம்மிடத்திலே வீண் விஷயங்கள், வீண் பேச்சுக்களை நாம் தவிர்த்துக் கொண்டு நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிகப்படுத்தி நாம் இபாதத்துடைய விஷயத்தில் தான் நாம் செலவழிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்நபரு ஸலாஸத்து அஷ்யா, மனிதனுடைய 3 பார்வைகளுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நன்மைகளை வழங்குகிறான். 3 பார்வைகளுக்கு, பார்ப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறானா? நன்மையை வழங்குவதாக நாம் காணுகின்றோம். ஒன்று, தன் தாயும் தந்தையும் அவன் பிரியத்தோடு அன்போடு பார்ப்பதின் காரணமாக அதற்கு கூலி இருக்கிறது. அதே போல ஒரு மனிதர் குர்ஆனை ஓத தெரியவில்லை, அந்த குர்ஆனை பக்கம் பக்கமாக பிரட்டி ஒவ்வொரு எழுத்துக்களாக பார்த்து கொண்டிருந்தால் அதற்கும் நன்மை இருக்கிறது. அதை போன்று எங்கேயாவது காபாவுடைய அந்த மத்தாஃபுல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு அந்த காபாவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அதற்கும் நன்மை என்பதாக நாம் ஹதீஸிலே காணுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸிலே வருகிறது, மன் தாஃப ஃபில் பைத்தி உஸ்புஆன், யார் ஒருவர் இந்த இறை இல்லத்தை 7 முறை சுற்றி வந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை பெறுகிறார். இரண்டாவது விஷயம் என்று சொன்னால், ஒவ்வொரு கால் எட்டுக்கும் நம்ம தவாஃப்ல எத்தனை கால் எட்டுக்களை நாம் எடுத்து வைக்கிறோம். இப்ப பக்கத்துல காபாவின் பக்கத்திற்கு அருகாமையில் நாம் தவாஃப் செய்யக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய கால் எட்டுக்கள் மிக கம்மியா இருக்கும். தூரமாக சென்று நாம் தவாஃப் செய்யக்கூடிய சமயத்துல நம்மளுடைய கால் எட்டுக்களும் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய நேரமும் அதிகமாக இருக்கும். பக்கத்துல செய்யக்கூடிய சமயத்துல சீக்கிரமாக செய்வோம், தூரமாக செய்யக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய நடைகளும் அதிகமாக இருக்கும், நேரங்களும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அப்போ ஒவ்வொரு கால் எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது. பூமியில் காலை வைக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பாவங்கள் அளிக்கப்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது, காலை உயர்த்தக்கூடிய சமயத்தில் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, பூமியில் வைக்கப்படக்கூடிய சமயத்தில் ஒரு பாவம் மன்னிக்கப்படுவதாக நாம் என்ன செய்கின்றோம்? ஹதீஸிலே காணுகின்றோம். அப்ப வந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? இங்க தூங்குவதற்காக வேண்டி வரல, ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி நாம் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாஜியும் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு நான் 2 தவாஃபை நான் மேற்கொள்வேன், ஒரு நாளைக்கு 2 தவாஃபை நான் செய்வேன் என்பதாக நாம் என்ன செய்யணும்? உறுதியாக எடுத்துக்கொள்ளணும். அப்ப ஒரு நாளைக்கு 2 தவாஃப் சொன்னால் ஒரு 9 நாள் இருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை தவாஃபுகள்? அப்ப எத்தனை கால் எட்டுக்களை நம்ம எடுத்து வைக்கிறோம்? அப்ப எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எத்தனை நன்மைகள் நமக்கு எழுதப்படுகிறது? ஆகையால் அப்ப நம்ம ஓய்வெடுக்க வரல, நம்ம நன்மையான காரியத்தை செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம். ஒரு கால் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க 9 நாள் இருக்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றுதான் இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. சென்ற நாள் மீண்டும் வராது. அப்ப நாள் வராது. ஒரு கால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்ரா பயணத்தை முடித்துக் கொண்டு நம்ம ஊருக்கு போயிட்டோம். மீண்டும் அல்லாஹ் நாடி நம்மை அழைப்பு கொடுத்தான் என்று சொன்னால் வந்து இந்த அமலை செய்ய முடியும். ஒரு கால் நமக்கு அழைப்பு இல்லை என்று சொன்னால் நம்ம செய்ய முடியாது. ஆகையால் அல்லாஹ் நமக்கு இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்?
அதிகமான நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ் தனது வான்வரை குர்ஆனிலே கூறுகிறான், லஇன் ஷக்கரதும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளுக்கு நீங்கள் அதிகப்படியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகமாக்கி கொண்டே இருப்பேன். உம்ராவுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் நம்ம என்ன செய்யணும்? இபாதத்துக்களை நாம் அதிகமாக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? மீண்டும் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். ஆனா வந்தோம், எல்லாரும் மக்காவுக்கு போனாங்க, நானும் மக்காவுக்கு போனேன், தூங்கி எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், ஒரு 15 நாள் கழிஞ்சு ஊருக்கு போயிட்டேன் அப்படி இருக்க கூடாது. வந்தோம் என்று சொன்னால் குறைந்தது உம்ராக்களை அதிகப்படியாக செய்யறது, தவாஃபுகளை அதிகப்படியாக செய்யறது, 5 நேர தொழுகைகளை ஹரமுடைய பள்ளியிலே தொழுவது. இங்கு தொழுதாலும் அந்த நன்மை தான். ஆனால் ஹரமுக்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து சென்று என்ன செய்ய வேண்டும்? நாம் தொழுக வேண்டும். கனிமிக்க ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கொடுத்திருக்கிறான். இந்த மக்கா நகரம் என்பது ஒரு சிறந்த ஒரு மாநகரம். அல்லாஹ் தனது வான்வரை குர்ஆன் ஷரீஃபிலே இந்த நகரத்தை பற்றி கூறக்கூடிய சமயத்துல பக்கத்தின் முபாரக்கா, பக்கா என்பதாக சொல்கிறார். பக்கா என்று சொன்னால் நெருக்கடியான பூமிக்கு, மக்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய பூமிக்கு தான் பக்கா என்பதாக சொல்லப்படுமா. இப்ப பாருங்க, மக்காவை காலையில பார்த்தாலும் சரி, இரவுல பார்த்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் மக்களுடைய நடமாட்டங்கள், கூட்டங்கள் போய் கொண்டிருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மேலும் அல்லாஹ் உலகத்திலே கூறான், உம்முல் குரா, எல்லா ஊருக்கும் தாய் என்று சொன்னால் இந்த மக்கா தான் என்பதாக நாம் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறோம். ஊர்ல எத்தனையோ ஊர்கள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா ஊருக்கும் தாய் என்று சொன்னால் இந்த மக்காவா தான் இருக்கிறது. கண்ணியமிக்க ஹாஜிகளே, இந்த உலகத்துல நம்ம சிறிது காலம் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அனுப்பி இருக்கிறார். உலகத்துல ஒரு மனிதர் வாழக்கூடிய வருடங்கள் என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅமாரு உம்மத்தி மின் 60 பைன 70. என் உம்மத்தினுடைய வயது என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்பதாக சொன்னார்கள். சிலர்கள் 100 வருடமும் வாழலாம், சிலர்கள் 110 வருடமும் வாழலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான். இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். நீ வாழ போறது இந்த உலகத்துல 60 வருடம் வாழ போற, அல்லது 70 வருடம் வாழ போறோம். இந்த அழியக்கூடிய உலகத்திற்காக வேண்டி நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த 60 வருடம் வாழ்வதற்கு, 70 வருடம் வாழ்வதற்கு நாம் பணத்திற்கு பின்னால், பொருளாதாரத்திற்கு பின்னால், மனைவி மக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த சம்பாதிக்கக்கூடிய பொருள் இருக்கிறது அல்லவா, நீங்கள் சேர்க்கக்கூடிய பணம் இருக்கிறது அல்லவா, இந்த உலகத்துல உங்களுக்கு பயனளிக்கலாம். ஆனால் மரணித்து விட்டால் உங்களுடைய கபருக்கு வருமா? கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக உங்களுடைய வீடும் வராது, உங்களுடைய காரும் வராது, உங்களுடைய பங்களா வராது, எந்த ஒன்றுமே வராது. உங்களோடு வரக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் உங்களுடைய கபருக்கு வரக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலக வாழ்க்கை என்பது இருக்கிறது அல்லவா, பாவங்கள் நிறைந்த இடம். எங்கு பார்த்தாலும் பாவங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள் நிறைந்த இடம் தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது. ஆகையால் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய சமயத்துல எது ஹலால் எது ஹராம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏவியதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருமுறை கஅப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அதாவது தக்வா என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். தக்வா என்றால் என்ன? அதற்கு அமீருல் முஃமினீன் அவர்களிடத்துல கஅப் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், யா அமீருல் முஃமினீன் சலக்து தரீகன் ஃபீஹி ஷௌகுன், நீங்க முட்களும் கல்லும் நிறைந்த ஒரு வழியில நீங்க சென்றிருக்கீங்களா? அந்த பாதையில நீங்க போயிருக்கீங்களா? அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கால நஅம் ஃபமாதா ஃபஅல்து, இப்படி முட்களும் கல்லும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாதையில செல்லக்கூடிய சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? فقال عمر رضي الله تعالى சொன்னார்கள், أشمر عن ساقي وانظر إلى مواضع قدمي وأقدم قدما وأخرى, அதாவது முள் நிறைந்த பாதையில் செல்லக்கூடிய சமயத்துல என்னுடைய ஆடைகளை நான் சரி செய்து கொள்வேன். ஏனென்றால் முள்ளுல போய் மாட்டிக்கிற கூடாது. அதே போன்று நடந்து செல்லக்கூடிய சமயத்தில் என்னுடைய காலில் முள்ளும் கல்லும் குத்தி விடாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்வேன்? அதை பார்த்து நான் செல்வதாக சொன்னார்கள். அப்ப சொன்னார்கள், அதுதான் தக்வா. உலக வாழ்க்கை என்பது 4 புறங்களும் பாவங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ உலக வாழ்க்கையில நம்ம
எப்படி இந்த முள்ளை கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய ஆடையை நம்ம எப்படி நாம் சரி செய்து கொள்கிறோமோ அதை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்ம உடலிலும் நம்மளுடைய ஆடையிலும் முள் தைத்து விடக்கூடாது என்று ஒரு பயத்தோடு நாம் போவோமோ, அது போன்ற உலக வாழ்க்கையில் பாவங்கள் நிறைந்த இந்த பூமியில நாம் எந்த ஒரு பாவத்தை செய்து விடாமல், எந்த ஒன்றையும் நாம் ஹராமான விஷயங்களை செய்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்ம என்னதான் காசு பொருளை சம்பாதித்தாலும் மண்ணறைக்கு எதுவுமே வரப்போவது கிடையாது, மண்ணறைக்கு வரப்போது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த உலகத்தோடு எல்லா விஷயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும், இந்த உலகத்தோட எல்லா விஷயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும். கபருக்கு என்னங்க வரும், கபருக்கு என்ன வரும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, நீங்கள் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சதக்காவை, ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சீங்க, அல்லது ஒரு மதரசாவை கட்டி வச்சீங்க, அல்லது மக்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு வகையில ஒரு கிணறு தோண்டி வச்சீங்க, இது போன்றவை எல்லாம் சதகத்துன் ஜாரியா. எத்தனை வருடங்கள் அதிலிருந்து பயன்பெற்றுக் கொண்டே இருப்பார்களோ அந்த நன்மைகள் என்பது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்தீர்கள், ஒரு குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்கள், அவர் உங்கள் மூலியமாக அந்த குர்ஆனை கற்றுக்கொண்டார், அவர் ஓதிக்கொண்டிருக்கும் காலங்கள் எல்லாம், அவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்தார், அவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த நன்மைகள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஊலஹு, உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்றாக சொன்னார்கள். ஆக இந்த உலகத்துல நாம் மரணித்த பிறகு நம்மளுடைய கபருக்கு வரக்கூடியவைகளை, நன்மையான காரியங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் குர்ஆனை நம்மிடத்திலே கையிலே கொடுத்திருக்கிறார், ஹதீஸை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு குர்ஆன் ஓத தெரியுது? வேதம் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வேதம் தான் குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்கிறால் உங்களுக்கு ஒரு கைராத்துடைய நன்மை என்பதாக சொன்னார்கள். ஒரு கைராத் என்று சொன்னால் மிஸ்ல ஜபல உஹத், உஹத் மலை அளவுக்கு நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். உஹத் மலை 7 கிலோமீட்டர் உடைய மலை. அப்போ ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால் உஹத் மலை அளவுக்கு நன்மை. இங்க இருக்கக்கூடிய 10 நாட்கள்ல ஒவ்வொரு வக்திலையும் ஜனாசாவுடைய அறிவிப்பு செய்யப்படுகிறது. பல மையத்துக்கள், ஒரு மையத்து இல்லைங்க, பல மையத்துக்களை. மௌத் என்று சொன்னால் ஒன்று, அம்வாத் என்பதாகத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிறது, பன்மையில் சொல்லப்படுகிறது. அதோட குழந்தையுடைய மையத்தையும் கொண்டு வரப்படுகிறது. அப்ப ஜனாசா தொழுகையை நாம் முறைப்படி நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு உஹது மலை அளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறது. கண்ணியமிக்க ஹாஜிகளே, ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல் கப்ரு யாகுலு ஷஹம் வல் லஹம், கபர் என்பது உங்களை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் உங்களுடைய சதையையும் எலும்பையும் தின்றுவிடும். வலா யாகுலுல் ஈமான், கபர் என்பது என்ன செய்யாது, உங்களுடைய ஈமானை திங்காது, ஈமானை என்றைக்கும் திங்க முடியாது. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல நம்முடைய இறையச்சத்தையும் ஈமானையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இறையச்சம் இல்லாமல், தக்குவா இல்லாமல், ஹலாலை விளங்காமல், ஹராமை பேணுதல் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு உலக வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கப்ரு மனாசிலுல் ஆகிரா, கபர் தான் உங்களின் மறுமையினுடைய முதல் வீடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழ போயிருங்க. ஆனால் கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடம் என்று யாரால் சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கும் கபரிலே. அவருக்கு முன்பதாக எத்தனையோ சஹாபாக்கள், அதற்கு முன்பதாக எத்தனையோ மனிதர்கள், அன்றைக்கு அடக்கப்பட்டவர்கள் மறுமையில் சூர் ஊதப்படும் வரைக்கும் கபர்ல தான் இருக்க போறாங்க. அப்ப கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடம் நமக்கு தெரியாது. அந்த கபர்ல ஃபேன் இருக்கா, அந்த கபர்ல ஏசி இருக்கா, அந்த கபர்ல மின்சார விளக்கு இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்ப இருள் சூழ்ந்த ஒரு வீடாகத்தான், புழுக்களும் பாம்புகளும் பூச்சிகளும் நிறைந்த ஒரு வீடு தான் கபராக இருக்கிறது. அப்ப இந்த கபருடைய வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கை 60 வருடம் வாழ்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் மறுமையினுடைய வீட்டு மன்னரைக்காக வேண்டிய எண்ணத்தை சேமித்து வச்சிருக்கிறோம். கண்ணியமிக்க ஹாஜிகளே, நன்மையான காரியத்தை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ஹலகல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்,
நம்ம மனிதனையும் ஜின்னையும் எதற்காக நீ படைத்திருக்கிறோம், என்னை வணங்குவதற்காக வேண்டி தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தொழுகையில் நம்ம பொதுவோக்கா இருக்கிறோம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறது இல்லை. ஃபஜ்ருடைய நேரத்தை நம்ம தூங்கிக் கொண்டிருக்கிறோம். லுஹருக்கு பிறகு என்ன செய்யறோம், சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கிறோம். அசருடைய தொழுகையை தொழுவது கிடையாது. அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் தொழுகையுடைய விஷயத்துல நம்ம பொதுவோக்காக இருக்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, அவ்வளவு மா யுஹாஸபு பிஹி அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா ஃபைதா ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலிஹி வைதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலிஹி. நாளை மறுமை நாள்ல உங்களை அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு முதலில் உங்களிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி தான் கேட்பான். உங்களுடைய தொழுகை சரியாக சீராக இருந்தால் ஏனைய அமல்களும் சீராகிவிடும். உங்களுடைய தொழுகை கெட்டுவிட்டால் மீதம் உண்டான எல்லா அமல்களுமே கெட்டுவிடும். அப்ப நீங்க ஹஜ் செஞ்சீங்க, உம்ரா செஞ்சீங்க, ஜகாத்து கொடுத்தீங்க, சதகா செஞ்சீங்க, எல்லாம் ஃபெயிலியர். உங்களுடைய தொழுகை சரியாக இருக்க வேண்டும். தொழுகை சரியில்லை என்று சொன்னால் ஏனைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நாம் ஹதீஸிலே காண்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அஸருடைய தொழுகையை தொழுதோம். அஸருடைய தொழுகையை நம்ம தொழுதோம். யாராவது சொல்ல முடியுமா? என்னையும் சேர்த்து சொல்றேன். தொழுகை தொழக்கூடிய சமயத்தில் உலக வாழ்க்கையினுடைய சிந்தனை இல்லாமல், எந்த ஒரு நான் சிந்தனை இல்லாமல், நான் என் ரப்போடு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் நான் ரப்போடு பேசினேன், உலகம் சிந்தனை எனக்கு இல்லாமல் நான் தொழுதேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ், தக்பீர் கட்டிய பிறகுதான் நமக்கு எல்லா சிந்தனையும் வரும். அந்த சாவி கொத்தை எங்க வச்சோம் தேடிக்கிட்டே இருந்தோம். அப்ப தொழுகையில தான் அந்த சிந்தனையே வருது. அப்ப ஏதாவது ஒரு பொருளை தேடிக்கொண்டே இருந்தோம், அந்த பொருள் கிடைச்சிருக்காது. தக்பீர் கட்டிய சமயத்துல தான் அந்த பொருளுடைய ஞாபகமே வரும். தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருப்போம், பலகீனமான ஒரு கொசு, அந்த கொசு நம்மை கடித்தால் அதனுடைய வழி நமக்கு தெரிகிறது. நம்ம பாக்கெட்ல செல்போன் வச்சிருப்போம், அப்பதான் ஷைத்தான் செய்வான், ஏதாவது ஒரு கால் வரும், அந்த பெல் அடிக்கக்கூடிய சப்தம் நம்ம கேட்கிறது. அப்ப நம்மளுடைய தொழுகை எந்த அளவுக்கு பேணுதலாக இறையச்சத்தோடு இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஈமானும் நம்மளுடைய ஈமானை ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம ஈமான்ல ரொம்ப பலகீனமானவர்கள். இறையச்சத்துல எடுத்துக்கொண்டால், தக்குவாவை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய இறையச்சத்தையும் நம்மளுடைய தக்குவாவையும் சேர்த்து பார்த்தால் நம்முடைய தக்குவா என்பது சீரதான். இபாதத்துடைய விஷயத்தில் அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய இபாதத் எல்லாம் சீரதான். நாளைக்கு அல்லாஹ் இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன், அல்லாஹ் நாளை மறுமையில நம்மளுடைய அமல்களை வாங்கி கொண்டுதான் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறான். உதாரணத்திற்கு நம்ம ஒரு துணியை, ஒரு உடுப்பை என்ன செய்ய போகிறோம், கடையில வாங்க போறோம். கடையில பல மணி நேரம் அந்த சேலை எடுங்க, இந்த சேலை எடுங்க, கடையில வேலை செய்யறவனே கலந்து அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். பல சேலைகளை எடுத்து பார்த்துட்டு கடைசியில ஒரு சேலை எடுத்துக்கிட்டு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சேலையை விரிச்சு பார்க்கக்கூடிய சமயத்துல ஒரு இடத்தில் கிழிந்திருந்தால் அல்லது ஒரு இடத்திலே ஓட்டை இருந்தால் நமக்கு எப்படி ஒரு கோபம் வரும்? பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அந்த சேலைய பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அதில் ஒரு ஓட்டை இருந்தால் மீண்டும் கொண்டுட்டு போய் கடைக்காரன் மூஞ்சி நம்ம வீசுவோம். காசு கொடுத்து வாங்கின ஒரு சேலைக்கு இப்படின்னு சொன்னால், நாளை உயர்ந்த ஒரு சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அமலை கொண்டுதான் அந்த சொர்க்கம் கிடைக்க போகிறது. அப்படி நம்மளுடைய அமலில் ஓட்டை, உடைசல்கள், கிழிஞ்சல்கள் இருந்தால் நம்மளுடைய அமலை கொண்டு இல்லை எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார்? கண்ணியமிக்க ஹாஜிகளே, இந்த உலக வாழ்க்கையில நாம் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். தொழுகையுடைய விஷயத்தில் மிக பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய அமல்களுக்கு பகரமாகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். சஹாபாக்களுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் ஈமானில் மிகச் சிறந்தவர்கள், இறையச்சத்திலே மிகச் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி குர்ஆனுடைய வசனங்களை ஓதப்பட்டு விட்டால் தொழுகையில் தேம்பி தேம்பி அழுகக்கூடிய சஹாபாக்கள். இன்றைக்கு இமாம் தொழுகையில் என்னதான் ஓதினாலும் நமக்கு எதுவும் விளங்கவில்லை, எந்த ஒரு அழுகையும் நமக்கு வரமாட்டேது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. நரகத்தை பற்றி ஓதிவிட்டால் அழுது தேம்பி தேம்பி அழுவார்களாம். சொர்க்கத்தை பற்றி சொல்லிவிட்டால் அதற்கும் அழுவார்களாம். சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் என்று அஷரத்துல் முபஷ்ஷரத்துல் பில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சஹாபாக்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சஹாபாக்களே கபரை கண்டு அழுவார்களாம்.
கபரை கண்டு அழுவார்களாம், கேட்பார்களாம், நீங்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்பதாக சொல்வார்களாம். அல் கபரு மனாசிலுல் ஆகிரா, கபர் என்பது மன்னரையினுடைய முதல் வீடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இடத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள். இஹ்தஸ்ஸத் லி அர்ஷுர் ரஹ்மான் லி ஸஅத் இப்னு முஆத். ஒரு சஹாபி, ஸஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய அந்த ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்கிச்சான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சுன்னா அவர் எவ்வளவு பெரிய சஹாபியா இருப்பார். மேலும் அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் 7 வானத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம மரணிச்சிட்டவங்கள மலக்குமார்கள் ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல நல்ல மனிதராக, சாலிஹான மனிதனாக இருந்தால் அவருடைய ரூஹுல நல்ல வாடை அத்தனை போன்று இருக்குமா. ஆனால் கெட்ட மனிதராக இருந்தால் அவருடைய ரூஹு துர்நாற்றம் அடிக்குமா. அப்ப கதவை தட்டி கேட்கக்கூடிய சமயத்துல, கதவை திறங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்துல அந்த மலக்கு கேட்பாராம், இது யாருடைய ரூ, சரியான துர்நாற்றம் உடையதாக இருக்கிறது என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் அந்த சஹாபி கிடையாது. அல்லாஹ் 7 வானத்துடைய கதவுகளை திறந்து வைத்து வானத்திலிருந்து 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கி வைத்தான். அவருடைய ஜனாசாவை தூக்கி செல்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் அவருடைய ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய சமயத்துல, தவாஃப் செய்யக்கூடிய சமயத்தில், கூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்துல நம்முடைய கால் இட்டுக்களை மெதுமெதுவாக நாம் எடுத்து வச்சோம். காலியா இருக்கும்போது வேகமாக போனோம். அப்படி நடக்கக்கூடிய சமயத்துல கூட்டமாக இருந்தால் மெதுவாகவும், காலியாக இருக்கக்கூடிய சமயத்துல வேகமாக நடந்தோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை தூக்கி செல்லக்கூடிய சமயத்தில் காலினுடைய பெருவரலை ஊண்டி ஊண்டி மெதுவாக கூட்டத்தில் நடப்பதை போட்டு நடந்தார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுக வைத்தார்கள். கபரிலே உள்ளே அடக்கம் செய்துவிட்டு மேலே வரக்கூடிய சமயத்தில் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி சஹாபாக்கள் பார்ப்பார்கள். அப்ப நபி கபரிலிருந்து வரக்கூடிய சமயத்துல நபியினுடைய முகத்தில் ஒரு கவலையை கண்டு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முகத்திலே நாங்கள் ஒரு கவலையை காணுகிறோம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய மரண செய்தியை எனக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக அறிவித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள், இவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக. ஒரு கால் ஜிப்ரீல் எனக்கு அறிவிக்காவிட்டால் மலக்குமார்களே குளிப்பாட்டி அவரை அடக்கம் செய்திருப்பார்கள். 70,000 மலக்குமார்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது இவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சமயத்துல. 70,000 மலக்குமார்கள் வந்து இவருடைய ஜனாசாவை தூக்கி சென்றார்கள். கபரில் நான் அடக்கம் செய்துவிட்டு மேலே வரக்கூடிய சமயத்தில் கபர் ஆகிறது. அந்த ஸஅத் இப்னு முஆதை ஒரு நெருக்கியது என்பதாக சொன்னார்களா. பாருங்க எவ்வளவு அமல்கள் செய்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்கியது அவர் ரூஹை கைப்பற்றுவதற்கு. 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு வந்தார்கள். 7 வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து வைத்திருந்தால் அவருடைய ரூஹை வரவேற்பதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு சஹாபியவே அந்த கபர் விட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் என்னையும் உங்களையும் இந்த கபர் எப்படி நடந்து கொள்ளும், இந்த கபர் நம்மோடு எப்படி நடந்து கொள்ளும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தனிமையினுடைய வீடு புழுக்களும் பூச்சிகளும் நிறைந்த ஒரு வீடு தான் கபராக இருக்கிறது. கண்ணியமிக்க ஹாஜிகளே, அல்லாஹ் நமக்கு தெல்ல தெளிவாக கூறிவிட்டான், உலகத்தில் உங்களை படைக்கப்பட்ட நோக்கம் தொழுவதற்கு வணங்குவதற்கு என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக கூறிவிட்டான். ஆகையால் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அதில் நாம் முழு கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அமல்களை செய்வதற்கு தான் இங்கு வந்திருக்கிறோம், இபாதத்தை செய்வதற்கு தான் இந்த மக்காவிற்கும் வந்திருக்கிறோம், மதீனாவிற்கும் வந்திருக்கிறோம். ஆகையால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் இதுவெல்லாம் பிரச்சனை அல்ல. நம்மளுடைய உணவில் குறைபாடுகள் இருக்கலாம், நாம் தங்கக்கூடிய இடங்களில் குறைபாடுகள் இருக்கலாம். இதுவெல்லாம் உலக வாழ்க்கை அழியக்கூடியது. மறுமையினுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நாம் தயார் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த புனிதமிக்க நகருக்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகையால் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய சிந்தனையும் இபாதத்தில் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம 5 நேர தொழுகையை நாம் இருக்கக்கூடிய காலங்களில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். முடிஞ்சது ஒரு நாளைக்கு 2 தவாஃப், அல்லது முடியலையா தவாஃப் ஒரு தவாஃப் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு அந்த இறையில்லத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலே என்ன செய்யப்படுகிறது, உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது.
ஆகையால் கண்ணியமிக்க ஹாஜிகளே, வந்த நோக்கத்துல நம்ம பரிபூர்ணமாக இருப்போம். நாம் பல சிரமங்களுக்கு மத்தியில பல லட்சங்களை செலவு செய்து விட்டு தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்த புனிதமிக்க மக்காவிற்கு வந்திருக்கிறோம். ஆகையால் அல்லாஹ் நம்மளுடைய பயணத்தை ஒரு இறையச்சம் உள்ள ஒரு தக்வா உள்ள ஒரு பயணமாக ஆக்கி இந்த உம்ராவின் மூலமாக தவாஃபின் மூலியமாக நம்மளுடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் இங்கிருந்து செல்லக்கூடிய சமயத்துல பாவமற்றவர்களாக நாம் செல்ல வேண்டும். நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்தோம். ஆனால் உம்ராவிற்கு வந்துவிட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பாவமற்றவர்களாக நம்ம ஊருக்கு செல்கிறோம். ஊருக்கு செல்லக்கூடிய சமயத்துல பாவமற்றவர்களாக நாம் செல்கின்றோம். இந்த உம்ராவுடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரிய வேண்டும். பிறர் நம்மை பார்த்து என்ன செய்ய வேண்டும், நானும் உம்ராவிற்கு செல்ல வேண்டும், இவரை போன்று நான் இறையச்சமுடைய ஒரு மனிதனாக நான் ஆக வேண்டும், இபாதத்துடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று உங்களை பார்த்து மற்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும், ஆசைப்படணும். ஊருக்கு போன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இறை இல்லத்திற்கு சென்று நீங்கள் உம்ரா செய்து வந்திருக்கிறீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரைக்கு சென்று ஜியாரத் செய்து வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தால் நன்மை, உங்களுடைய கரங்களை பிடித்தால் நன்மை என்று மக்கள் உங்களை பார்ப்பதற்காக வருவாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழ தொண்டுக்காக வேண்டியும் கொஞ்சோண்டு சம்சம் தண்ணீருக்காக வேண்டியும் உறவினர்கள் உங்களை சந்திப்பது வரல. உங்களை பார்த்தால் உங்கள் கரங்களை பிடித்தாலே பரக்கத் என்று நினைத்து உங்களை சந்திக்க வருவாங்க. அந்த சமயத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கால் நீங்கள் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு வீட்டுல தொழுதுகிட்டு இருக்கீங்க, அவர்கள் வந்து விட்டார்கள். உங்களை பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்கு போனாங்க, பள்ளியில் பாங்கு சொன்னவுடன் ஃபர்லான தொழுகையை அதனுடைய சரியான நேரத்துல தொழுகிறாங்க. நாமும் உம்ராவுக்கு போக வேண்டும், நாமும் பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லது அவங்க வரக்கூடிய சமயத்துல ஒரு ஆணை ஓதிக்கொண்டிருந்தீர்கள், அல்லது அவர் வரக்கூடிய சமயத்துல திக்ரு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவர்களுக்கு ஆர்வம் வரும், நாமும் செய்ய வேண்டும் என்பதாக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் வரக்கூடிய சமயத்துல நல்ல வீட்டுல உள்ள சோஃபாவை, கணவனை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பியாச்சு, அவர் வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நீங்க உட்கார்ந்து ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பார்த்து கொண்டிருந்தால் வந்தவங்க என்ன செய்வாங்க, உம்ராவுக்கு போய் இந்த பொம்பளத்தை இருந்தார் உட்கார்ந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கு, உம்ராவுக்கு போயிட்டு வந்து ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்க மனிதர்கள் சொல்வதற்காக வேண்டிய அல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்று பரிசோதனை செய்து பாருங்கள். ஊருக்கு போன பிறகு உங்களிடத்தில் இபாதத்துடைய ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தால், இப்ப இங்க தஹஜ்ஜத்தை நீங்க தொழுதுகிட்டு இருக்கீங்க, ஊருக்கு போன பிறகும் நீங்கள் தஹஜ்ஜத்தை பேணுதலாக தொழுதீர்கள், 5 நேர தொழுகையை அதனுடைய நேரத்தில் நீங்க தொழுதீங்க, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதினீர்கள், ஊருக்கு சென்ற பிறகு அதிகமாக ஓதுறீங்க. இப்படி இபாதத்துல அதிகப்படியாகி கொண்டு சென்றால் நீங்கள் செய்த இந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஊருக்கு சென்ற பிறகு இபாதத்துடைய விஷயத்தில் உங்களுடைய கவனம் செலுத்தவில்லை, பொறுப்போக்காக இருந்தீங்க, தொழுகையை பேணுதலாக தொழுகவில்லை, திக்ரு செய்யவில்லை, குர்ஆனை ஓதவில்லை, பழைய குருடி கதவை திறனி பழசு மாதிரியே இருந்தீங்கன்றால் ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்து சுத்திட்டு போனது மாதிரிதான் ஆயிடுச்சு. ஆகையால் நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய இபாதத்துக்களை நீங்கள் ஊருக்கு சென்ற பிறகு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் நம்மை பார்த்து புகழ்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த நேரமும் என்ற இறையச்சம் தக்வா என்பது உங்களுக்கு வர வேண்டும். வல்ல ரஹ்மான் வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் இறையச்சத்தை அதிகப்படுத்தி அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.